श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. மகாபாரதத்துல நம்ம யுதிஷ்டிரருடைய ராஜசூய யஜ்ஞத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, நாரதர் ஒரு சமயம் ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அவர் சொர்க்கலோகம் போய் பாண்டு மகாராஜாவை பாக்குறச்சு தன்னுடைய பிள்ளையான யுதிஷ்டிரன் ராஜசூய யாகம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சத சொன்னார். அதனால அதுக்கு திக்விஜயம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது முக்கியமா ஜராசந்தனை ஜெயிச்சா நம்மளால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, ஜராசந்தனை போய் தோக்கடிச்சா பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணன் 3 பேருமா சேர்ந்து, பீமன் தான் ஜராசந்தனோட ஒத்தனுக்கு ஒத்தனா நின்று சண்டை போட்டு மல்ல யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சான். அதுக்கு மேல 4 திசைகள்லயும் 4 தம்பிகளும் போய் திக்விஜயம் பண்ணிட்டு வந்தா. பாண்டவாள்லாம் ராஜசூய யாகம் பண்றா. ராஜசூய யாகம் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்த ஒத்தொத்தரை பாத்துக்க சொல்லி கொடுத்தாராம் யுதிஷ்டிரர். துஷாசனனை தான் சாப்பாட்டை பாத்துக்க சொன்னாராம். சாப்பாட்டு ஏற்பாடெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். துரியோதனன் கிட்டக்க ராஜகீய கோஷத்தை கொடுத்திருக்கார், நீ பாத்துக்கோப்பா, எல்லா பைசா சமாச்சாரத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு இருக்கார். அஸ்வத்தாமாவை கூப்பிட்டு பிராமணால பாத்துக்கோ அப்படின்னார். பிராமணாளுக்கு தட்சிணை கொடுக்கறதுன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதை கிருப்பரை பாத்துக்க சொன்னாராம். சஞ்சயன் கிட்டக்க எல்லா ராஜாக்களுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறத பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். பீஷ்மர், துரோணர் இவா 2 பேர்கிட்டையும் பிரார்த்திச்சு இவாள்லாம் எல்லாரும் நன்னா செயல்படுறாளா அப்படிங்கறத பாத்துக்கோங்க, எந்த குறவும் யாருக்கும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு சொன்னாராம். யுதிஷ்டன் எவ்வளவு ஒரு நல்ல ராஜநீதிஞன், நல்ல பொலிட்டீஷியன் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்கணும். எப்பவுமே டிவைட் பண்ணி கொடுத்துடணும் போர்ட்போலியோஸ. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு விதமான சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும், வேலையும் நன்னா செய்யப்படும், நன்னா நடக்கும். ஒத்தொத்தருக்கு இது அப்படின்னு பாகுபாடு பண்ணி கொடுத்துட்டானா அந்த வேலையை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதுல அவ நன்னா பண்ணுவா, அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணுவாளாம். அதனால வேலைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது யுதிஷ்டன் காமிச்சு கொடுத்திருக்காரு. இதுல இருந்து இப்படி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா அக்ர பூஜை யாருக்கு பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணருக்கு பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு பீஷ்மர் சொல்ல, எல்லாரும் அதுக்கு ஒத்துண்டா. ஆனா சிசுபாலன் மட்டும் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற இடத்துல நம்ம நிறுத்தினோம் கதைய. சிசுபாலன் அப்படிங்கிறவன் யாரு அப்படிங்கறத பத்தி பீஷ்ம பிதாமகர் அப்போ சொல்ற. சிசுபாலன்கிறது கண்ணனுடைய கசின். வசுதேவருக்கு 8 தங்கைகள், அதுல ஒத்தி குந்தி, இன்னூத்தி ஸ்ருதஸ்ரவா அப்படின்னு சிசுபாலனுடைய அம்மா. அதனால இவ சிசுபாலன் அத்தை பிள்ளை ஆகணும் கிருஷ்ணனுக்கு. எப்படி யுதிஷ்டிரன் ஒரு அத்தை பிள்ளையோ அதே மாதிரி சிசுபாலன் இன்னொரு அத்தை பிள்ளை. யுதிஷ்டிரனுக்கு இவன் சித்தி பிள்ளை சிசுபாலன்கிறவன். அப்போ இந்த சிசுபாலன் பிறந்த சமயத்துல அவன் பயங்கரமா இருந்தானோ. அவனுக்கு 3 கண்ணு 4 கை அதோட பிறந்தானோ. ருத்ரன் மாதிரி 3 கண்ணு, நாராயணன் மாதிரி 4 கை அப்படி பிறந்திருக்கான். பிறந்தவனை பார்த்த உடனேவே எல்லாருக்கும் பயமா இருக்கு. ஆனா அந்த ஸ்ருதஸ்ரவான்ற அம்மாக்கு மட்டும் அந்த குழந்தைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஐயோ இப்படி இருக்கே, என்ன பண்ணினா இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கண்ணு கையெல்லாம் போகும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு அஷரீரி கேட்கறது. அஷரீரி வாக்கு என்ன சொல்லிட்டுன்னா, யாருடைய மடியில போடும் பொழுது இந்த குழந்தையினுடைய அதிகப்படியான கண்ணும் கையும் உதிர்றதோ அவன்தான் இந்த குழந்தைக்கு யமனா இருப்பான், இந்த குழந்தையுடைய சம்ஹாரத்தை அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு ஒரு அஷரீரி சொல்லிடுது. இத கேட்ட உடனே பயம் கலந்த ஒரு தெளிவு இந்த அம்மாக்கு வந்துதான். அதாவது குழந்தைக்கு இந்த வியாதி இப்ப போயிட போறது அப்படின்ற சந்தோஷம் இருக்கு, ஆனா யார் அவனை கொல்ல போறா அப்படிங்கறதும் தெரிஞ்சு போயிடுமே அப்படின்ற பயமும் இருக்கு. ஆனாலும் வந்தவா மடியில எல்லாம் போட்டு போட்டு பாக்கறா இந்த குழந்தைய.
யார் மடியில போனா இந்த குழந்தைக்கு கண் உதிரும் கை உதிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்தவா மடியில எல்லாம் போட்டு போட்டு பாக்குறா. அப்பதான் தன் அத்தை மகனை பாக்குறதுக்கு கண்ணன் தேவகி வசுதேவரோட வந்து சேர்றான். கண்ணனுடைய மடியில போட்ட உடனே அந்த 3வது கண்ணும் 3வது 4வது கைகளும் மறைஞ்சு போச்சு. இத பார்த்த உடனே அந்த அத்தையானவ கண்ணன் கிட்டக்க முறையிட்டாளாம். டேய் கண்ணா, நீயாடா என் பிள்ளைய கொல்ல போற? உன்னை கண்டா எனக்கு எவ்வளவு பிடிக்கும், என்ன கண்டா உனக்கு எவ்வளவு பிடிக்கும், இந்த அத்தைக்காக நீ ஒரு காரியம் பண்ணக்கூடாதா? உன்னோட இந்த அம்மாஞ்சினா க்ஷமிக்கணும், அத்தான்னா அத்தை பிள்ளை, இந்த அத்தான அம்மாஞ்சியான நீ விட்டுடக்கூடாதா? உன்னோட கசின் தானே அவனை நீ விட்டுடக்கூடாதா? எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு கண்ணன் சொன்னா, விதிங்கிறத யாராலையும் மாத்த முடியாதத்த, இவனுக்கு என் கையாலதான் சாவுன்னு எழுதி இருந்தா யாரால அதை மாத்த முடியும் சொல்லு? நானா போய் கொல்லணும்லாம் நினைப்பேனா? விதியை யாரால மாத்த முடியும் அப்படிங்கிறான் பகவான். அதுக்கு அவ சொல்றா, உனக்கு கொல்லணுங்கிற எண்ணம் வந்தா அதை நீ போக்கிடும், என்ன நினைச்சுக்கோ. அவன் ஏதாவது தப்பு பண்ணினானா, ஐயோ நம்ம அத்தையோட பையன், அத்தை கஷ்டப்படுவாளே அவன் போயிட்டானா அப்படின்னு நினைச்சு மன்னிச்சுடு கண்ணா அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் அப்படின்லாம் என்னால அசீமிதமான வரமெல்லாம் கொடுக்க முடியாது, அதாவது பவுண்டரியே இல்லாத பூன் கொடுக்க முடியாது. 100 தப்பு வரைக்கும் நான் மன்னிக்கிறேன். எந்த மாதிரி 100 தப்புன்னு கேட்டா, வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு தண்டனை இருக்கிற மாதிரி 100 தப்புகளை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் கண்ணன். இதுல வியாக்கியானம் பண்ணும்போது 2 விதமா சொல்றா. 100 தப்பு வரைக்கும் மன்னிக்கிறேன் அப்படிங்கறதுதான் பாரதத்துல ஸ்லோகமா இருக்கு. அது 100 தப்புங்கிறது பனிஷபிள் அஃபென்ஸ் ஆஃப் த அல்டிமேட் பெனால்டி ஆஃப் டெத் அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, டெய்லி 100 தப்பு, தினம் 100 தப்பு வரைக்கும் மன்னிக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னா அப்படின்னு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கு. இப்ப நம்ம கொள்றது 100 தப்பு வதம் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய 100 தப்புகள்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி வர ஸ்லோகங்கள் அததான் இன்னும் ஜாஸ்தி இண்டிகேட் பண்றது என்னங்கிறது சொல்றச்சே புரியும். 100 தப்பு வரைக்கும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கதையை இப்போ பீஷ்மர் இந்த ராஜசூய யாக சபையில சொல்லிட்டு இருக்க. அதனால இந்த சிசுபாலன்கிறவன் கண்ணன் மேல வெறுப்போடியே வளர்ந்தான், வெறுப்போடியே இருக்கான். கண்ணனை கண்டாலே அவனுக்கு ஆகாது. அதனாலதான் இப்ப கண்ணனுக்கு அக்ர பூஜை பண்ணணும்னா அவன் வேண்டான்னு சொல்றான்னு பீஷ்மர் சொன்னார். அதுக்கு சிசுபாலன் பீஷ்மர் மேலேயே கோச்சுண்டு பீஷ்மரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல ஆரம்பிச்சான். நீ ஆண்மகனே கிடையாது, உனக்கு நியாயமே தெரியாது, நீ ஒரு துரோகி, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு வெஸ்ஸாம் பீஷ்மர். பாகவத பச்சாரப்பட்டா பெருமாள் தாங்க மாட்டார். அதனால பெருமாள் சொன்னாராம், உன்னுடைய நாழி வந்துடுத்துப்பா சிசுபாலா, 100 தப்புக்கள் நீ பண்ணிட்ட, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னார். அவன் நிறுத்தல. நீ யாரா என்ன சொல்றதுக்கு? இது இங்கேயே நின்னுட்டு உன்னையே அவமானப்படுத்துவேன், இந்த பீஷ்மரையே அவமானப்படுத்துவேன், படுத்தின்றே இருப்பேன், உன்னால ஒரு மண்ணும் பண்ண முடியாது, ஒரு புல்லும் பிடுங்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஹேளனமா சொன்னான். அப்போ கண்ணன் சொன்னாராம், இப்போ உனக்கு சம்ஹாரங்கிறது நிச்சயம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் சொல்றான் கண்ணன். அதாவது இந்த சிசுபாலனை வதம் பண்ற மாதிரி பல சமயங்கள் ஏற்பட்டிருக்கு, அப்பெல்லாம் நான் அவனை மன்னிச்சிருக்கேன் எங்க அத்தை கொடுத்த வாக்குனால, ஆனா இப்போ அந்த அவகாசம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றார் கண்ணன். அப்படி சொல்லும்போது 5 விஷயம் சொன்னாராம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த விஷயங்களை பார்த்தா தெரியறது இது எல்லாத்துக்கும் டெத் பெனால்டி கொடுத்திருக்கலாம், மரண தண்டனை விதிச்சிருக்கலாம். அந்த மாதிரி 5 விஷயங்களை சொல்றாரு கண்ணன். என்ன சொல்றாருன்னா, ஒரு சமயம் துவாரகையில இருக்கிற முக்கியமான மனுஷா எல்லாரும், அதாவது தலைமை நிலைமையில இருக்கிறவா எல்லாரும், ராஜாக்கள், ராஜகுமாரர்கள், சேனாபதிகள் எல்லாரும் சேர்ந்து பிராக் ஜோதிஷபுரத்துக்கு போயிருந்தாலும். பிராக் ஜோதிஷபுரம்ங்கிறது அசாம், அந்த பக்கம் போயிருந்தா. அப்ப சிசுபாலன் வாய மூடிண்டு துவாரகையை எரிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் துவாரகைவா கட்டினான், ஊரே எரிச்சிருக்கான். ஊரே எரிச்சவனை பிடிச்சி மரண தண்டனை கொடுத்திருக்கலாமோ இல்லையோ, கொடுக்கலாம். அடுத்தபடியா என்ன சொல்றாருன்னா, போஜராஜா அப்படின்றவர் இந்த ரைவத்தக்க பர்வத்தத்துக்கு வந்தார். ரைவத்தக்க பர்வத்தம்ங்கிறது துவாரக பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல இருந்தா சுபத்திரை ஹரணம் பண்ணிட்டு போனா அர்ஜுனன். அந்த இடத்துக்கு போஜராஜா நான் லீலையா இருந்துட்டு போறேன், வெக்கேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி எங்களோட கெஸ்டா வந்தவரோட
சைனிகர்கள் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சுட்டான் சிசுபாலன். பெருமையான வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணினான். அப்படி பண்ணத்துக்கும் தண்டனை கொடுத்திருக்கலாம், ஆனா கொடுக்கல. மூணாவது சொல்றார், எங்க அப்பா அஸ்வமேத யாகம் பண்ணினார். சாதாரணமா அஸ்வமேத யாகம் பண்ணினா அந்த குதிரைய ஓட விடுவா. ஓட விட்டா சேலஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவா நியாயமா அந்த குதிரையை கட்டி போட்டு விடமாட்டேன்னு சொன்னா அது தேவையில்ல. ஆனா இவன் என்ன பண்ணான் சிசுபாலன், அந்த குதிரையை திருடிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த யாகத்துக்கே அது பங்கமா அமைஞ்சுடும். அப்படி பண்றச்சேவும் அவனை நான் சம்ஹாரம் பண்ணல. மூணாவது சொல்றாரு. நாலாவது சொல்றார், படுமோசம். அக்ரூரருடைய மனைவி அவளை போய் அபகரிச்சுட்டு போயிட்டான். அவளை போய் அழிச்சுண்டு சௌரவ தேசத்துல கொண்டு போய் வச்சுட்டான் துவாரகையில இருந்து. அப்புறம் போய் நாங்க மீட்டுண்டு வந்தோம். அப்பையும் அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கலாம், அப்பையும் பண்ணல. அஞ்சாவது சொல்றார், இதுக்கு மேல ஒண்ணு செஞ்சான். விஷால தேசத்தினுடைய ராஜகுமாரி ஒத்தி, அவ குருஷ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இந்த பையன் என்ன பண்ணான் சிசுபாலன், அந்த குருஷ ராஜா மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க போய் நான் தான் அது அப்படின்னு காமிச்சுட்டான் அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணான். இதுக்கும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், ஆனா நாங்க பண்ணல அப்படின்னா. ருக்மிணியையே கல்யாணம் பண்ணிக்க பார்த்தான், அப்பயும் விட்டுட்டேன். இந்த மாதிரி எத்தனை தடவை நான் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன் தெரியுமா. ஆனா இந்த மாதிரி 100 தப்புக்கள் ஆயிடுச்சு இனியோட. அதனால இப்போ நான் வதம் பண்றேன் அப்படின்னு நினைச்சின்ற உடனே சுதர்சன ஆழ்வார் தோன்றினார் பெருமாளுடைய திருக்கரங்கள்ல. அப்படியே விட்டார், சிசுபாலனை வதம் பண்ணார். ஆச்சு. சிசுபால வதம் ஆன உடனே ஆச்சரியமா வேதவியாசர் சொல்றார், ஒரு ஜோதி வந்து கலந்துதான் பெருமாளுடைய திருமேனிக்குள்ள. சிசுபாலனுடைய உடம்புலேருந்து ஒரு ஜோதி வந்து பெருமாளுடைய திருமேனியில கலந்தது. சிசுபாலன்கிறவன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஜெய விஜயர்கள் அப்படின்னு 2 பேர் இருந்தா காரிய வைகுண்டத்துல. அவளுக்கு சனகாதி மகரிஷிகள் கொடுத்த சாபத்தினால அவளுக்கு 3 பிறவிகள் கிடைச்சது. ஒண்ணு ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுங்கிற பிறவி, இன்னொன்னு ராவணன் கும்பகர்ணன்கிற பிறவி, அடுத்தது சிசுபாலன் தந்தவக்னன் அப்படிங்கிற பிறவி. அதுல இந்த சிசுபாலன் இப்ப வந்திருக்கான். அவளுக்கு இந்த சாப விமோசனை இப்ப ஆயிடுத்து. அதனால மோட்சம் கிடைச்சு போச்சு, பெருமாள் கிட்ட வந்து சேர்ந்துட்டார் அப்படிங்கிறதையும் தெளிவாவே காமிச்சிருக்கார் வியாச பகவான். இதுக்கு மேல யுதிஷ்டனுடைய மகான் தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சிசுபாலனுடைய பிள்ளை மகிபாலன் அப்படிங்கிறவனை உடனே ராஜாவா ஆக்கினார் யுதிஷ்டன். அந்த இடத்திலேயே சிசுபால வதம் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய கைங்கரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே அந்த சேதி ராஜ்யத்துக்கு நீதா ராஜா அப்படின்னு சிசுபாலன் பிள்ளைய கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு. சிசுபாலன் வதம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அந்த ராஜ்யம் எங்களுக்கு சொந்தம்னா நாங்க கொண்டாடல, நீயே ராஜ்யமானு. சிசுபாலனுக்கு கிடைச்சது பிரத்யேகமான தண்டனை அப்படின்னு ரொம்ப நியாயமா நடந்திருந்தார். இதனாலதான் ராஜசூய யாகம் பண்றதுக்கு யுதிஷ்டனுக்குத்தான் தகுதி இருந்தது அப்படிங்கறத அவர் ஒரு சமயத்திலையும் ப்ரூவ் பண்ணார். அப்புறம் நல்லபடியா ராஜசூய யாகம் தான் நடந்து முடிஞ்சுது. இதுல ஒரு பாப்புலர் ஃபோக்லோர் இருக்கு. அதாவது கண்ணன் வந்து இந்த சக்கரத்தை விட்டார் சிசுபாலன் மேல அப்படிங்கும் பொழுது சக்கராயுதம் திருப்பி அப்புறம் மறைஞ்சுடுத்து, காரியத்தை முடிச்சுட்டு. அப்ப கண்ணனுடைய விரல்ல ரத்தம் வந்தது. அப்ப திரௌபதி வந்து தன்னுடைய புடவையால சுத்தி விட்டா அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஃபோக்லோர், இல்ல பின்னாடி வந்த பாரதங்கள்ல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வியாச பாரதத்துல அப்படின்னு டைரக்டா இல்ல. திரௌபதி இந்த இடத்துல இருந்தா கண்ணனை ரொம்ப கொண்டாடினான்னு சொல்லிட்டு, அதாவது கண்ணனை பார்த்து பக்தியா சேவிச்சா அப்படிங்கிற வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா, துரியோதனன் கொஞ்ச நாள் தங்கி இருக்கான். அவனுக்கு ரொம்ப எரியறது, இந்த மாதிரி எல்லாம் நல்லது நடந்திருக்கே இந்த பாண்டவர்களுக்கு, அவளை ஒண்ணும் இல்லாத பண்ணலாம், அவளுக்கு வெறும் கல்லும் முள்ளும் இருக்கிற இடத்தை கொடுத்தா அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நம்ம கொடுத்தோமே. ஆனா அந்த காண்டவ பிரஸ்தத்தை இப்படி இந்திர பிரஸ்தமா ஆக்கி ராஜசூயாக வரைக்கும் பண்ணிட்டாளே அப்படின்னு வயத்தறிச்சல் தாங்கல. அந்த சமயத்துலதான் இந்த மயன் அப்படிங்கிற தானவன் ஒரு ராஜ பவனத்தை கட்டியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தான். இந்த மயன்கிற தானவனை பத்தி நம்ம போன செஷன்ல பார்த்தோம். காண்டவ தகனத்தின் பொழுது மயன்கிறவன் எப்படி வந்து அர்ஜுனன் கிட்டக்க சரணடைஞ்சான், அர்ஜுனன் எப்படி காப்பாத்தினான் அவனுங்கிறத பார்த்தோம். அதுக்கு பிரத்யுபகாரமா ஒரு பவனம் கட்டித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான ஒரு சபாகிரகம் கட்டியிருக்காங்க. அதுல எல்லாமே ரொம்ப மாயை உடையதாவே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கதவுகள், தர, போகக்கூடிய வழி எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு கதவு எப்படி இருக்கும்னா பார்த்தா
கதவு மாதிரி இருக்கும். ஆனா போனா அது வழியா நடக்க முடியாது, முட்டின்றுவா மனுஷா. ஒரு இடத்த பார்த்தா அப்படியே திறந்த வெளியா இருக்கும், கதவு மாதிரி இருக்கும். அந்த கதவு வந்து உண்மையில கதவா இருக்காது, வெட்ட வெளியா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடம் திறந்தா மாதிரி இருக்கும், ஆனா போனா மனுஷா முட்டின்றுவோம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம தண்ணிய பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில அங்க தண்ணியே இருக்காது, மேல நடந்தே போலாம் சௌக்கியமா அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா சாதாரணமான தர போல இருக்கும், ஆனா காலை வச்சா தண்ணிக்குள்ள விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா நெருப்பு தகதகான்னு எரியற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில நெருப்பே இருக்காது, அது மேலேயே நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல ஆச்சரியங்களுடைய ஒரு பவனத்தை பண்ணி வச்சிருந்தான் இந்த மயன் அப்படிங்கிறதானவன். துரியோதனன் அந்த இடத்த பாக்குறதுக்கு போறான். பாக்குறதுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் காலை வச்சுட்டான். அதாவது அது வந்து தர மாதிரி இருக்கு, ஆனா அங்க தண்ணீர் இருக்கு, பக்கத்துல காவலாளிகள்லாம் இருக்கா. அவ சொன்னான் இவன் கிட்ட, ராஜகுமாரரே யுவராஜா, நீங்க தயவு செஞ்சு இதுல காலை வைக்காதேங்கோ, தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் கேட்கல. என்னை பார்த்தா எப்படி தெரியறது உங்களுக்கு எல்லாம்? எனக்கு என்ன புத்தி இல்லையா, கண் தெரியாதா? இதான் தரையில நடக்கிறதுக்கு எதுக்கு என்ன பயமுடுத்தரேல் அப்படின்னு சொல்லி காலை வச்சான். பொத்துன்னு விழுந்துட்டான். விழுந்த உடனே அங்க பீமசேனன் கொள்ளுன்னு சிரிச்சான். பீமசேனனும் பக்கத்துல இருந்த தாசிகளும் சிரிச்சா அப்படின்னுதான் இந்த இடத்துல மகாபாரதத்துல ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு கதவு கிட்ட போனோம். அதாவது வெட்ட வெளி மாதிரி இருக்குது, ஆனா உண்மையில கதவு இருக்குன்னு காவலாளிகள் சொன்னா, ஆனா அவன் கேட்கல, போய் முட்டின்டான். அப்படி முட்டின்ற உடனே அர்ஜுனனும் நகுல சகதேவனும் சிரிச்சான். நகுலன் வந்து ஐயோ அண்ணா உங்களுக்கு வலிக்கிறதா அப்படின்னு வேற கேட்டுட்டான். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் சொன்னாராம், அவனுக்கு வேற வஸ்திரத்தை கொடு, அவன் மாத்திக்கட்டும், வஸ்திரம் ஈரமாயிடுத்து அப்படின்னு வேற சொன்னாராம். இது எல்லாம் அவனுக்கு வந்து அவமானமா இருந்திருக்கு. இந்த இடத்துல திரௌபதி பத்தி மென்ஷன் கிடையாது. ஆனா திருப்பி துரியோதனன் இப்ப வந்து இதுக்கு வந்துட்டான், ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டான். இந்த மாதிரி எல்லாம் அவமானப்பட்டு தாங்க முடியாத ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே துரியோதனனுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோன்றது. எதுக்குதான் நான் உயிரோட இருக்கேனோ, இந்த பாண்டவாளுடைய இவ்வளவு ஒரு உன்னத்திய பார்த்துட்டு அவ கிட்டக்க இவ்வளவு அவமானப்பட்டுட்டு நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுட்டு அவ்வளவு கோபத்துல இருக்கிறச்சே சகுனி வந்து சொன்னா, டேய் நீ எதுக்குடா உயிரை விடணும், அவகிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி சூதாடுறதுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு திருதராஷ்டிரன்ட்ட போய் சொல்றான். திருதராஷ்டிரன்ட்ட சொல்லும் பொழுது துரியோதனன் என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி தண்ணியில விழுந்தேன், அப்போ பீமனும் திரௌபதியும் என்னை பார்த்து சிரிச்சா அப்படின்னு அந்த இடத்துல அவன் சொல்றான். அதனால திரௌபதி சிரிச்சா அப்படிங்கிறத ஈவெண்ட்டை ரிப்போர்ட் பண்றச்சே வியாசர் சொல்லல, ஆனா துரியோதனனுடைய நரேட்டிவ்ல திரௌபதியும் சொன்னா அப்படிங்கிறது இருக்கு. அதனால துரியோதனன் அந்த தாசிகள்ல திரௌபதி இருந்தான்னு நினைச்சுன்னு சொன்னானா, இல்ல திரௌபதியையும் சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக சொன்னானா அப்படிங்கிறது அவனோட எண்ணம் தான் வெளிப்படுறது. அந்த இடத்துல நேரடியா ஈவெண்ட்டை சொல்லும் பொழுது திரௌபதியினுடைய பேர் அங்க இல்ல, ஆனா இவன் ரிப்போர்ட் பண்றச்சே சொல்றான். இன்னொரு விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்றச்சே துரியோதனன் சொல்றான். பீமன் சொன்னா, டேய் திருதராஷ்டிரனுடைய பிள்ளையே நீ பாத்து போ அப்படின்னு சொன்னான். என்ன தாத்பரியம் இருக்குன்னா, திருதராஷ்டிரன் குருடன், அந்த மாதிரி நீயும் குருடனா இருக்க, உனக்கு தெரியல அப்படின்ற அர்த்தம். அதையும் பீமன் சொன்னதாக தான் துரியோதனன் சொல்றான். நிறைய சீரியல் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா திரௌபதி சிரிச்சா, குருடனின் பிள்ளை குருடன் அப்படின்னு சொன்னா அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன்ஸா இருக்கும். பட் வியாச பாரதத்துல இருக்கிறது, ஸ்லோகத்துல இருக்கிறது அது அப்படியே கதையா டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து இப்படிதான் இருக்கு. அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி சூதாடுறதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், எதுவா இருந்தாலும் நான் விதுரன்ட்ட பேசிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னா. விதுரர்கிட்ட கேட்டா என்ன ஆகும் இவாளுக்கு தெரியாதா, துரியோதனனுக்கு சகுனிக்கும். அதனால திருதராஷ்டிரனே திருப்பி வெய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எதுவா இருந்தாலும் விதுரனை கேட்காம உன்னால ராஜ்யமே பண்ண முடியாது போல் இருக்கே, நீ ராஜாவா அவன் ராஜாவா, எதுக்கு எல்லாத்துக்கும் அவனையே போய் கேட்கணும், கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். சரி நீ இந்த சூதாட்டத்துக்கு ஒத்துக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்க ஒத்துக்கோ அப்படின்னு விட்டான் துரியோதனன். இப்படி சொன்ன உடனே திருதராஷ்டிரன் அவன் ஒரு புத்திர மோகி, அவனால தாங்க முடியுமா? அதனால இல்ல சரி போனா போகுது, நான் விதுரனை விட்டே அனுப்பிச்சு வைக்கிறேன் யுதிஷ்டனை கூட்டின்னு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டான் திருதராஷ்டிரன். விதுரரை கூட்ட உடனே விதுரர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். எதுக்குன்னா இந்த மாதிரி அனாவசியமான காரியம், இப்பதான் நல்லபடியா பாண்டவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, இந்த சமயத்துல போய் எதுக்கு இப்படி அவளை அழைக்கணும், சூதுங்கிறது நாடுகளையே அழிக்கும், உறவுகளை முறிக்கும், இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தார் விதுரர்.
ஆனா திருதராஷ்டிரன் கேட்கறதா இல்ல, இது என்னுடைய ஆணை, யுதிஷ்டிரனை கூட்டுண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டிரனை போய் கூப்பிடுறாரு விதுரர். யுதிஷ்டிரனுக்கு நன்னா தெரியும் சூதாடினா அழிவு அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு க்ஷத்ரியனுக்கு யுத்தத்துக்கோ சூதுக்கோ அழைப்பு வந்தா அதை தவிர்க்க கூடாது அப்படின்னு இருக்கான் சாஸ்திரம். அதனால இந்த சூதாட்டம் அப்படிங்கிறதே ஒரு போலி, ஒரு ஏமாத்தல் அப்படின்னு எனக்கு தெரியும், இது கபட்ட சூதுதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி திரௌபதியை அழைச்சுண்டு தம்பிகளை அழைச்சுண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்றார் யுதிஷ்டிரர். யுதிஷ்டிரர் சூதாட்டத்தை பத்தி ஓப்பனாவே சபையிலேயே சொல்றார், சூதாட்டத்தினால அழிவு ஏற்படும் அப்படின்னு சபையில டிக்ளேர் பண்ணிட்டு, ஆனாலும் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, அழைப்பு வந்திருக்கு, அதனால நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டார் விளையாடுறதுக்கு. ஒத்துண்டவர் எப்படி ஒத்துண்டார்னு கேட்டா, இந்த துரியோதனன் அவன் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி, அவன் சகுனினா தன்னோட சார்பா விளையாடுவான் அப்படிங்கிறத முதலையே சொல்லிட்டான். இதுவே தப்பு. ஒருத்தர் சார்பா இன்னொருத்தர் விளையாடுறது அப்படிங்கிறது நியாயமான விளையாட்டு கிடையாது. ஆனாலும் துரியோதனன் என் தம்பி, ஒரு சின்னவன் என்கிட்ட கேட்டாங்கிறதுனால நான் ஒத்துட்டேன் அப்படின்னு சொல்றார் யுதிஷ்டர். சகுனி தன்னோட பகடைய வச்சுதான் சூது பண்ணுவோம், அதாவது கபடம் பண்ணுவோம். அதனால தன்னுடைய பகடைய முதல்லயே துரியோதனன் கொடுத்து வச்சுட்டானோ, இது உன்னோட பகடைன்னு சொல்லி என்கிட்ட கொடு, உன்னோட சஸ்திரத்தை வச்சு நான் ஆடுறதா இருக்கட்டும், நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறேன் அப்படின்னு நினைச்சுப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பிளானிங் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியாவது அவளை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணம். அதன்படி துரியோதனன் தான் பகடையை கொடுக்குற மாதிரி கொடுத்தான், சகுனி வாங்கிக்கிற மாதிரி வாங்கினா நானே ஆடுறேன் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சான். அப்போதான் யுதிஷ்டிரன் முதல்ல வைக்கிறார். என்னத்த வச்சாருன்னா தன்னுடைய முத்து மாலைய முதல்ல வச்சாராம். வச்சு ஆடணும், எதையாவது ஒரு வேஜர் வைக்கணும், ஸ்டேக்ல வைக்கணும் எதையாவது. என்னத்த வச்சார் முதல்லன்னு கேட்டா முத்து மாலைய வச்சார். வச்சாரோ இல்லையோ, தோ ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நான் சகுனி. இந்த கட்டத்தை வர்ணிக்கும் பொழுது வியாசர் இந்த தோ ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றத ஒரு இடத்துலயும் சொல்லுவார். அதாவது அவர் வைக்கிறதுதான் அடுத்த நிமிஷம் அவர் சகுனி ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு கடகடகடன்னு தொலைச்சார் எல்லாத்தையும் அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொல்றார். முதல்ல முத்து மாலைய தொலைச்சாராம் யுதிஷ்டிரன். அதுக்கப்புறம் 1000 ஜாடிகள் இந்த பிரஷியஸ் ஜெம்ஸ் அதை தொலைச்சாராம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற ஆபரணங்கள், தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாத்தையும் தொலைச்சார். அதுக்கப்புறம் ரதத்தை வச்சார். ஆச்சரியமான அவரோட ரதம், அவ்வளவு அழகான வெள்ள அஸ்வங்கள் பூட்டி இருக்கிற ரதம், அதை வச்சார், அது போச்சு. அதுக்கப்புறம் 1,00,000 தாசிகளை வச்சார். அந்த தாசிகளோட ஸ்வர்ண ஆபரணங்களோட சேர்த்து அவளை வச்சாராம், அவளும் போனா. அதுக்கப்புறம் 1,00,000 தாசர்களை வச்சார், அவ ஆபரணங்களோட சேர்த்து அவளும் போனா. அதுக்கப்புறம் 1000 யானைகளை வச்சார், தங்க அம்பாரிகளோட சேர்த்து, அது போச்சு. அதுக்கப்புறம் சதுரங்க சைன்யத்தை வச்சார், அது போச்சு. அதுக்கப்புறம் தித்திரி, கல்மாஷம், கந்தர்வன் அப்படிங்கிற ஜாத்தியில இருக்கிற குதிரைகள், இந்த குதிரைகள் எல்லாம் அர்ஜுனன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் சித்திரரசன்டேந்து அவன் யாத்திரையா போகும்பொழுது. அந்த மாதிரி ஸ்பெஷல் குதிரைகள் எல்லாம் வச்சாராம், அதையும் ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஆச்சரியமான பல்லக்குகள்லாம் வச்சார், அதையும் ஜெயிச்சுட்டான். அப்புறம் தன்கிட்டக்க இருக்கிற பிரத்யேகமான நிதிகள்லாம் வச்சார், அதையும் ஜெயிச்சுட்டான். இப்படி வரிசையா ஜெயிச்சுட்டே வரான் சகுனி. அந்த சமயத்துல விதுரர் போரும் மகாராஜா போரும் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். கேட்கல. திருதராஷ்டிரன் எப்படி ரியாக்ட் பண்ண இதுக்கலாங்கிறதா ரொம்ப சுவாரஸ்யம். இவா ஜெயிக்க 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 திருதராஷ்டிரனுடைய மூஞ்சியில பிரகாசமும் பிரசன்னமும் ஏறிண்டே போறது. ஜெயிச்சுட்டாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான், வெளியில சொல்ல முடியல. ஆனா சந்தோஷம் தாங்கல. ஏன்னா அவனுக்கும் வயிற்றெரிச்சல், இப்படி யுதிஷ்டிரன் இத்தனை பண்ணிட்டானே பிரகதி அப்படிங்கறத அவனால தாங்க முடியல. அதனால அவன் கிட்டக்க இருக்கிற ஐஸ்வர்யம்லாம் தன் கிட்டக்க வர்றதுங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கான். இப்படி ஐஸ்வர்யம் வர்றச்சே யாராவது தடுப்பாளா? அதனால விதுரன் சொன்னதை ஒரு வார்த்தை கேட்கல திருதராஷ்டிரன், காதலியே போட்டுக்கல. விளையாடின்னு தானே இருக்கா, யுதிஷ்டிரன் தானே வைக்கிறான், உனக்கு என்ன, விளையாடட்டும் அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் என்ன வச்சார் அப்படின்னு கேட்டா, மொத்தமா தன்னுடைய கஜானாவே வச்சுட்டார். அதாவது அவர்கிட்டக்க வந்து இந்த அயுத்தம் பதம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய, அதாவது டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி அவர்கிட்டக்க ராஜகீய கோஷம் இருந்துதான், ட்ரெஷரி அவ்வளவு பவுண்டியில இருந்துதான், அது அத்தனையும் வச்சுட்டார்.
ஊர்ல இருக்கிற பால் கறக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் வச்சுட்டார். ஆடு மாடு எருமை எல்லாத்தையும் வச்சுட்டார். அதையும் ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கு மேல ஊர்ல இருக்கிற பிரஜைகளுடைய தனம் எல்லாத்தையும் வச்சார். அதுல சொல்றாரு ரொம்ப அழகா ஒரு தர்மம், பிராமணர்களையும் அவர்களுடைய சொத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் வைக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா பிராமணர்களுடைய சொத்தை அடமான வைக்கிறதுக்கு ராஜாவுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு பிராமணாலையும் அவளுடைய ப்ராப்பர்ட்டியும் தவிர எல்லாத்தையும் வச்சேன் அப்படின்னு அதுவும் போச்சு. இப்ப மொத்தமா ராஜ்யமே போயிடுது, இந்திரபிரஸ்த ராஜ்யமே போயிடுது. ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் விதுரன் சொல்றார் இந்த துரியோதனங்கிறவன் ஒரு நரி மாதிரி, என்னைக்கு இவன் பிறந்தானோ அன்னைக்கே அபசகுணங்களா தோணித்து, அன்னைக்கே இவனை கொன்னிருக்கணும். இந்த மாதிரி அவனை வளர விட்டதுனாலதான் இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டு இருக்கோம். இது நல்லதில்லை, தயவு செஞ்சு நிறுத்துங்கோ அப்படின்னு மறுபடியும் கேட்டார். அப்போ துரியோதனனே வெய்ய ஆரம்பிச்சுட்டான். நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறது உனக்கு பொறுக்கல, நீ எப்பவுமே பாண்டவ பக்ஷபாத்திதான், அதனாலதான் இப்படி பேசுற அப்படின்னு விதுரரை சொன்ன உடனே அந்த மகாராஜா ஒரு வார்த்தை விதுரன் அப்படி பேசாதன்னு சொல்லலையாம். வாய மூடுன்னுட்டான் துரியோதனன். விதுரர் உட்காந்துட்டார். யுதிஷ்டிரன் கிட்ட கேட்கறான் துரியோதனன், இப்ப என்ன வைக்கிற அப்படின்னு கேட்கிறார். என்கிட்ட ஒண்ணும் இல்லையேப்பா அப்படின்னார். எங்க இல்ல, தோ உன் தம்பிகள்லாம் உட்காந்து இருக்காளே அப்படின்னு. சரி தம்பிகளை வைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய தம்பிகளை யுதிஷ்டிரர் ஒத்தொத்தரா வச்சார். முதல்ல நகுலன், அப்புறம் சகதேவன், அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் பீமன். அதுல வேற நகுல சகதேவாளை வச்சதுக்கு அப்புறம், அவளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் சகுனி வேற ஒரு கமெண்ட் அடிக்கிறான், இவாள்லாம் மாதிரி பிள்ளைகள்ங்கிறதுனாலதானே வச்சுட்ட, நீ அர்ஜுனனையும் பீமனையும் வைக்க மாட்டியோ இல்லையோ அப்படின்னு வேற தூண்டி விட்டான். அடுத்தது அர்ஜுனனை வச்சுட்டார் யுதிஷ்டிரன். அப்படியெல்லாம் கிடையாது, சின்னவாள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணுமா இருந்தது அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரன் அவாளையும் வச்சுட்டார். கடைசியில தன்னையும் வச்சார். தன்னை வச்சு ஆடினார் யுதிஷ்டிரன். தோத்து போயிட்டார். ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா சம்ராட்டா இருந்த யுதிஷ்டிரன், சக்கரவர்த்தியா இருந்த யுதிஷ்டிரன் இப்போ இந்த துரியோதனனுக்கு கௌரவாளுக்கு தாசனா ஆயிட்டார். அவ்வளவுதான்ப்பா, இனி என்கிட்டக்க ஒண்ணும் இல்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் இருக்காளே பாஞ்சாலி அப்படின்னு உங்க 5 பேருக்கு ஒரு மனைவி திரௌபதி அப்படின்னு சகுனி சொல்றான். இத கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும், திரௌபதிய வச்சிருக்க கூடாது, ஆனா யுதிஷ்டிரன் வச்சார். இதுதான் சூதுங்கிறது பண்ணும். யுதிஷ்டிரன் மாதிரி ஒரு ஸ்திர புத்தி, நியாயமான புத்தி, ரொம்ப ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மதி கூட கலங்கி போயிடும். ஏன்னா தோத்ததை மீட்கலாம் அப்படின்னு ஒரு நப்பாசை மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்குமா. இப்படி ஆடும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரவுண்டுல நம்ம ஜெயிச்சுட்டோம்னா நம்ம தோத்ததை அத்தனையும் மீட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பேராசை, ஒரு நப்பாசை இருக்கும் மனுஷாளுக்கு அப்படிங்கறது காமிக்கிறது இந்த கதை. அதனால திரௌபதியை வச்சு ஆடி தோத்துட்டேன். ஆடினதுதான் கணக்கு, தோ நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சகுனி. சரி, திரௌபதி அழிச்சின்னு வர வேண்டியது, அவளும் தாசி, அவ அங்க ராணி மாதிரி எல்லாம் அந்தப்புறத்துல இருக்கக்கூடாது, அழிச்சின்னு வர வேண்டியது அப்படின்னு சொல்லி பிரதிகாமின் அப்படிங்கிற துவாரபாலனை அனுப்பிச்சு நீ அழிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் போய் பயந்து நடுங்கிட்டு போறான். அப்ப திரௌபதி கிட்டக்க சொல்றான், இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களை வர சொல்லி ஆணை அப்படின்னு. திரௌபதிக்கு தூக்கி வாரி போடுது. ஆணையா? எனக்கு யார் ஆணையிட்டது அப்படின்னு கேட்டா. இல்ல யுவராஜா தான் ஆணையிட்டார் அப்படின்னு. யார் அந்த யுவராஜா? துரியோதன். என்னது மச்சினரா? அவரா சொன்னார்? அவர் என்னோட சின்னவர், அவர் ஆணையிடுறதா? இந்த பாஷை சரியில்லையே அப்படின்றா திரௌபதி. இல்ல இந்த மாதிரி ஆயிடுத்து, சக்கரவர்த்தி தோத்து போயிட்டார், சூதாடின்னு இருந்தா உம்மை தோத்துட்டார் அப்படின்னு அவன் நடுங்கின்றே சொன்னான். அதுக்கு இவன் சொல்றா, என்னது தோத்து போயிட்டாரா? என்னையா? சாதாரணமா சூதாடுறவா கூட சொத்தை வைக்கிறதுக்கு கூட யோசிப்பா, இவர் இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, தர்மாத்மா, தர்மர்னே அவருக்கு பேரு, தர்மராஜர்னு பேரு, அவர் அனைவிய சூதாடி தோத்துட்டாரா? என்னால நம்ப முடியல அப்படின்னு அவர். அதுக்கு அவன் சொன்னா, அவர் தன்னையே தோத்துட்டார் ராணி அப்படின்னு. என்னது தன்னையும் தோத்துட்டாரா? அவர் என்ன கள்ளு குடிச்சுட்டு சூதாடிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டா திரௌபதி. இல்ல இல்ல, கள்ளெல்லாம் குடிக்கல,
அவர் ஸ்வய நினைவோட தான் சூதாடினார் அப்படின்னா. ஸ்வய நினைவோட சூதாடி தன்னையும் இழந்து என்னையும் இழந்திருக்காருன்னா நான் என்னத்த சொல்றது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா திரௌபதி, முதல்ல அவர் தன்னை இழந்தாரா என்ன இழந்தாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காம என்னால வர முடியாது. நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு கேட்டு இதுக்கு பதில எடுத்துட்டு வந்து நான் அழிச்சுட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அவன் திருப்பி போனான் அந்த பிரதிகாமிங்கிறவன். இந்த மாதிரி கேட்டா திரௌபதி அப்படின்னு உடனே துரியோதனன் சொன்னா, யார் அவ கேள்வி கேட்கறதுக்கு? அவளுக்கு கேள்வி கேட்க முதல்ல உரிமையே கிடையாது. அப்படியே கேட்கணும்னாலும் இங்க வந்து கேட்க சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு வர சொன்னேன். திருப்பி போவான். திருப்பி அமிச்சிட்டு அவன் போறான் நடுங்கிண்டே திரும்பி. ராணி என்னை மன்னிக்கணும், அந்த கேள்விக்கு பதில் இல்ல, ஆனா உண்மை வர சொல்லி ஆணை அப்படின்னு நான் மறுபடியும் திரௌபதி மறுபடியும் சொல்றா, ஆணையிடுறதா இருந்தா பெரியவ ஆணையிட்டா அதுக்கு நான் கட்டுப்படுவேன். அங்க இருக்கிற பீஷ்ம பிதாமகரோ துரோணரோ கிருப்பரோ இல்ல பெரியப்பா திருதராஷ்டிரனோ சொன்னார்னா நான் அவசியம் வரேன். இப்ப நான் வரக்கூடிய நிலைமையில இல்ல அந்த சபைக்கு. திரௌபதி அந்த சமயத்துல வெளியில வரக்கூடிய நிலைமையில இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா. அவ ரஜஸ்வலா காலத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு இருக்கு மகாபாரதம். அதனால வர முடியாது என்னால. ஆனா அவ ஆணையிட்டா நான் வரேன். ஏன்னா பெரியவா சொல்றதை கேட்க வேண்டியது கடமை. நிச்சயமா நான் அவள்லாம் சொன்னா வரேன். துரியோதனன் சொல்றதுக்காகலாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே இவன் நடுங்கிண்டே என்னை திருப்பி அனுப்புவாளே ராணி அப்படின்னா. எனக்கா இதை கூட பண்ண மாட்டியா நீன்னா? சரின்னு கிளம்பி போனான். நடுங்கிண்டே வந்து இவா கிட்டக்க சொன்ன உடனே துரியோதனனுக்கு ரொம்ப கோவம் வந்து விடுது. கோவம் வந்து இந்த ஆள் பிரயோஜனப்பட மாட்டான், டேய் துஷாசனா நீ போய் கூட்டிட்டு வா திரௌபதிய அப்படின்னு அனுப்பிச்சான். துஷாசனன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரௌபதிய போய் ஒருமையில பேசி, இனி நீ எங்களுக்கு தாசி, நீ இப்போ சபைக்கு வர வேண்டியது அப்படின்னு கூந்தலை பிடிச்சு இழுத்து அவளை சபைக்கு இழுத்துட்டு வரான். 10 பேர் பாக்குற மாதிரி இழுத்துட்டு வரான். அவளும் ரொம்ப கூனி குறுகி அந்த சபைக்கு வந்து சேர்ந்தா. சபைக்கு வந்து சேர்ந்த உடனே அவ வந்து கேக்குறான் கேள்வி. இந்த சபையில இருக்கிறவாளுக்கெல்லாம் கேள்வி, என்ன முதல்ல தோத்தாரா இல்ல தான் தோத்து போனாரா அப்படின்னு கேள்வியை கேட்கிறா. அது மட்டும் இல்ல, அவ வந்து பாண்டவாள ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையிலேயே அப்படியே அவளுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல, அப்படியே எரிக்கிற மாதிரி ஒரு பார்வையை பாக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான கண்டிஷன்ல அவளை அழிச்சுன்னு வரும்பொழுது ஒத்தராலையும் ஒன்னும் பேச முடியல, எல்லாரும் மாய முடின்னு உட்கார்ந்து இருக்கா. பார்வை இப்படி பார்த்தாலே தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, திரௌபதி சொல்றா டிஃபென்ஸ்ல பேசுறா, யுதிஷ்டிரனுடைய டிஃபென்ஸ்ல பேசுறா திரௌபதி. அங்க ஒரு வார்த்தை, என்னோட சுவாமி தர்மர் தப்பு பண்ணதான் நான் நினைக்கல, அவர் சாது, அவரை கப்பட்டமா இந்த தியூதத்துக்கு அழிச்சுண்டு வந்து அவரை ஒரு மாதிரி கலக்கி இந்த மாதிரி ஆட வச்சுட்டேள். இந்த மாதிரி பெரியவாள்லாம் கூப்பிட்டு ஆட சொன்னா அவர் எப்படி ஆட வராம இருந்துக்க முடியும்? அதனால அவர் மேல தப்புன்னு நான் நினைக்கல. இந்த மாதிரி குல மரியாதைய பங்கம் பண்ணி ஒரு குலவதுவ ராஜசபைக்கு அழிச்சுண்டு வருது இல்லை, இழுத்துண்டு வருதுங்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு அவ பேச. பப்ளிக்கா விட்டு கொடுக்கல அவ தர்மரை. அதுக்கப்புறம் 1000 கேள்வி கேட்டா வனப்பருவால, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல at the first instance திரௌபதி stood by யுதிஷ்டிரா despite everything. அது ரொம்ப நோட்வர்த்தியான ஒரு விஷயம். ஆனா பல பேரை பல கேள்விகள் கேட்டு இருந்தா. அந்த சமயத்துலதான் விகர்ணன் அப்படின்னு ஒரு கௌரவன் இருந்தான். அவனும் துரியோதனனுடைய தம்பி தான். ஆனா அவன் ரொம்ப நல்ல. அவன் சொன்னா, மன்னி கேட்கிற கேள்விக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லி ஆகணும், சொல்லலைன்னா மறுபடியும் நம்ம எல்லாம் பிறவி எடுக்கணும் பதில சொல்றதுக்கு. அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒருத்தனுக்கு தன்னுடைய மனைவி அடமானம் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா. மனைவிங்கிறவ சொத்தா. அப்படி சொத்தா இருந்தா அவன் தன்னை வந்து அடமானம் வச்சுக்கிறச்சேவே அவளும் அதோட போயிட்டான் அலாங் வித் ஹிம். அப்படி இல்லை அப்படின்னா அவளை அடமானம் வைக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அதனால 2 விதத்திலையும் திரௌபதிங்கிறவ பணையா வைக்கப்பட முடியாது. இப்படி இருக்கிறச்சே இந்த மந்தி கேட்ட கேள்விக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு விகர்ணன் சொல்றான். ஆனா அந்த சமயத்துல கர்ணன் வந்து அவனை வாய மூட சொல்லிடுறான். டேய் விகர்ணா, நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் தான் அந்த சமயத்துல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த சொல்றான். இவாள்லாம் இப்ப தாசாள் ஆயிட்டா, இவாள்லாம் வந்து உத்தரியமே போட்டுக்க கூடாது. இந்த பாண்டவாள்லாம் உத்தரியம்னா மேல போட்டுக்கிற வஸ்திரம், உத்தரியத்தை எடுத்துடணும், திரௌபதியும் அந்த மாதிரி ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப கொடூரமா சொன்னாங்க. பாண்டவாளும் உத்தரியத்தை எடுத்துட்டா. திரௌபதிய வஸ்திராபகரணம் பண்றதுக்கு முயற்சிச்சான்.
துஷாசனன். அப்ப என்ன பண்ணினா திரௌபதி அப்படிங்கிறதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம். பெருமாளை கூப்பிட்டா, கோவிந்த துவாரகாவாசின் கிருஷ்ண கோபி ஜனப்பிரியா கௌரவே பரிபூதாம் மாம் கிம் ந ஜானாசி கேசவா. ஹே கேசவா, கோவிந்தா துவாரகாவாசின்னு கிருஷ்ணா கோபி ஜனப்பிரியான்னு கூப்பிட்டா. அதுதான் விஷயமே. கோபி ஜனப்பிரியான்னு கூப்பிட்டா கண்ணன் வராம இருப்பானா? அந்த கோபிகைகளுக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு அபலை ஒரு திரௌபதி இப்படி கத்தரானா எப்படி வராம இருப்பான்? ஹே நாத, ஹே ரமாநாத, வஜ்ரநாதார்த்திநாசன, கௌரவார் நவபக்னாம்மா உத்தரஸ்வ ஜனார்தன, கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவனா பிரபன்னாம் பாஹி கோவிந்த குருமத்தியே அவசீதத்தீம். இந்த மாதிரி குருக்களுக்கு நடுவுல அவமானப்பட்டிருக்கிற என்ன நீ காப்பாத்தணும் அப்படின்னு திருநாமங்களை கொண்டு அழைச்சா. எத்தனை திருநாமங்கள் பாருங்க இங்க. கோவிந்தா, துவாரகாவாசின், கிருஷ்ணா, கோபி ஜனப்பிரியா, நாதா, ரமாநாதா, வஜ்ரநாதா, ஆர்த்திநாசனா, கிருஷ்ணா கிருஷ்ணா மகாயோகின், விஸ்வாத்மன், விஸ்வபாவனா, மறுபடியும் கோவிந்தா. இத்தனை திருநாமங்களை வச்சு கூப்பிட்டாவ. அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆண்டாள் பாடுறான். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த பேரு தான் காப்பாத்திட்டு திரௌபதிய அப்படின்னு திருப்பா வியாக்கியானத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவான். அவ கூப்பிட்ட திருநாமமானது அவளுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டா, அவளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு அக்ஷயமான வஸ்திரங்களை கொடுத்தது. அதுவும் அக்ஷய கௌஷேயவதி மகாரிஷின்னு சுவாமி தேசிகன் யாதவாபேதத்துல எடுக்கிற எல்லாமே பட்டாடைகள் அக்ஷயமா வந்தது. வர்ணம் வர்ணமா வந்தது, கலர் கலரா வந்தது அப்படின்னு வியாசபாரத்திலே ஸ்லோகம். நாட் அ சிங்கிள் கலர் கார்மெண்ட், கலர் கலரா வந்தது. அந்த கலர் கலரான கார்மெண்ட்ஸ் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டா அப்புறமா வியாக்கியானங்கள்ல சொல்றா, பாண்டவாள்லாம் 13 வருஷம் வனவாசம் போனாலே அந்த காலம் முழுக்க ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த வஸ்திரமே இருந்துதான். எல்லா கிளாத் ஷாப்லயும் அந்த வஸ்திரத்தை எடுத்துன்னு கொண்டு போய் வச்சு விற்க ஆரம்பிச்சுட்டான். அத்தனை வஸ்திரம் இருந்தோம். அவ்வளவு வஸ்திரம் பெருமாள் கொடுத்துருக்க. ஏன்னா இவன் இழுக்க 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 பெருமாள் கொடுத்துட்டே இருக்கார். கண்ணுக்கு தெரியாம வஸ்திரம் வருது எங்கேந்தோ. கண்ணன் கொடுக்கறான். கண்ணுக்கு தெரியல யாருக்கும். கண்ணன் கொடுத்த வஸ்திரம் கண்ணுக்கு தெரியல. இவன் இழுக்கிறான். துஷாசனன் எவ்வளவு பெரிய பலசாலி. அத்தனை நாள் இழுத்தாலும் வந்துட்டே இருக்கு. அவன் ஓஞ்சி போய் கீழே விழற வரைக்கும் பெருமாள் வஸ்திரம் கொடுத்துட்டே இருக்கு. இப்படி கொடுத்தார். எல்லாரும் அந்த ஆச்சரியத்தை பார்த்து முடிச்ச உடனே, இவன் விழுந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் கேவலம் மோசம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த இடத்துல இந்த கௌரவால பார்த்து, துஷாசனனையும் துரியோதனனையும் பார்த்து. அது வரைக்கும் யாரும் ஒண்ணும் வயதரகல. ஆனா இப்ப எல்லாரும் சொல்றான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு இந்த யாகசாலையிலிருந்து நரி ஊளையிட்ட சத்தம் கேட்டுக்கும். ஹஸ்தினாபுரத்து யாகசாலையில நரி பூந்து ஊளையிடுறது, பயங்கரமா நாய்கள்லாம் கத்துறது, அழறது. நாய்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி அழறா மாதிரி சத்தம் போட்டுதான் அது ரொம்ப கெட்ட சகுனம்னு சொல்லுவான். பயங்கரமான பறவைகள்லாம் சத்தம் போடுறதும். இந்த மாதிரி கெட்ட சகுனங்களா கேட்கறது, ஒலிக்கிறது அப்படியே அந்த ராஜ தர்பார்ல கெட்ட சகுனங்களுடைய துவனிகளா. இத கேட்ட உடனே திருதராஷ்டிரனுக்கு பயம் வந்துடுச்சு. அப்புறம்தான் காந்தாரி வந்தா. விதுரரும் திருப்பி சொல்றாரு, இப்ப நடந்த அனர்த்தம் மாதிரி ஒரு அனர்த்தம் உலகத்திலேயே நடந்திருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நம்ம சபாகிரகத்துல உங்களுடைய அத்தியட்சத்துல நடந்திருக்கு. இதுக்கு இப்ப நீங்க பிராயச்சித்தம் பண்ணலன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பயமுடுத்தின உடனே திருதராஷ்டிரனுக்கு புத்தி வந்து திரௌபதிய கிட்ட கூப்பிட்டான். திரௌபதி, நீதான் ரொம்ப நல்ல மாட்டு பொண்ணு. மாட்டு பொண்களுக்குள்ளே வசதியானவ நீ யாக்ஞசேனி. நீ யஜ்ஞகுண்டத்திலேருந்து பிறந்தவ. நீ ஒரு திவ்ய ஜன்மா. உனக்கு போய் இப்படி ஒரு விஷயம் நேர்ந்தத என்னால தாங்க முடியல. ஆனா உன்னை பணையம் வச்சிருக்க கூடாது. தப்பு உன்னுடைய ஆத்துக்காரருடையதுதான். யுதிஷ்டிரன் உன்னை பணையம் வச்சதுனாலதான் உனக்கு இது நடந்து கொடுத்து. ஆனா என்னோட சபையில இது நடந்தத என்னால தாங்க முடியல. நீ ஏதாவது வரம் கேளு என்கிட்ட அப்படின்னு திருதராஷ்டிரன் இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் புத்தி சொன்னான். அப்ப திரௌபதி கேட்டா, என்னுடைய புத்திரர்கள் தாசபுத்திரர்கள்னு சொல்லப்படக்கூடாது. அதனால யுதிஷ்டிரனுக்கு தாசத்துவத்திலிருந்து முக்தி வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தான் முதல். உடனே திருதராஷ்டிரன் அவசியம் கொடுக்கறேன். இனிமே யுதிஷ்டிரன் தாசன் கிடையாது. அது மட்டும் இல்ல, யுதிஷ்டிரனோட ஆயுதங்கள் எல்லாமே அவனுக்கு சொந்தமான பொருள்
பர்சனலா சொந்தமான பொருள் எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு விட்டான். இன்னொரு வரம் கேளு அப்படின்னா திருதராஷ்டிரன். அப்ப திரௌபதி சொன்னா, மத்த 4 பாண்டவாளும் அவளுடைய அஸ்திரங்களும் அவளுடைய ரதங்களும் மீண்டு வரணும், அவளுக்கு எல்லாம் முக்தி வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா. அதையும் அழிச்சேன் அப்படின்னு உடனே அப்படியே வள்ளலா கொடுத்துட்டான் திருதராஷ்டிரன். அதுக்கப்புறம் சொல்றான், உனக்கு வரம் கொடுத்து எனக்கு மாளலமா, எனக்கு போறல, அதனால நீ இன்னும் கொஞ்சம் வரம் கேளு, இன்னொரு வரம் கேளு அப்படின்னா. அப்ப திரௌபதி சொல்றா, ஒரு க்ஷத்ரிய பெண்ணுடைய மரியாதை என்னன்னா 2 வரங்களுக்கு மேல கேட்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்றான். எப்படி தர்மங்களை கடைபிடிச்சிருக்கா அப்படிங்கறத ரொம்ப கவனிக்கணும். திரௌபதி இருக்கிற நிலைமை என்ன, எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கா. அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இருக்கிற சாஸ்திரப்படிதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்றான். உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், சரிம்மா நீ வரம் கேட்க முடியாது, உனக்கு மரியாதை இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நான் வரம் அழிக்கலாமே நீ கேட்காமே, அதனால இன்னைக்கு இந்த தியூதத்துல பாண்டவாள்லாம் என்ன இழந்தாலோ எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கறேன், அவளுடைய ராஜ்யம், நிதி, விலங்குகள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வள்ளலா வாரி வழங்கிட்டான் திருதராஷ்டிரன். ஒரு மாதிரி சமாதானம் அடைஞ்சி பாண்டவாள்லாம் திருப்பி கிளம்பணும் அப்படின்னு கிளம்புறா. இந்திரபிரஸ்தத்துக்கு பாதி வழி போயின்னு இருக்கா. அந்த சமயத்துல துரியோதனனும் சகுனியும் கர்ணனும் துஷாசனனும் திருதராஷ்டிரன்ட்ட பேசுறா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒண்ணு நான் வாங்கினேன், சகுனி சொல்றான், ஒண்ணு நான் வாங்கினேன், இப்படி ஒரே க்ஷணத்துல திருப்பி கொடுத்துட்டீரே, இது நியாயமா மகாராஜா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மேல சொல்றான், நீ கொடுத்தது எப்பவுமே ஒரு பாம்பை காயப்படுத்திட்டு அதை விட்டுட கூடாது, ஒரேடியா அதை கொன்னுட்டா கொன்னுணும், இல்லைன்னா அதை சீண்டவே கூடாது, சீண்டிட்டு விட்டா அது திருப்பி தீண்டும், அதனால ஆபத்தை நீ விலை கொடுத்து வாங்கியிருக்க, இப்ப திருப்பி இந்திரபிரஸ்தம் போய் படையோட திரும்பி வந்தே தீர்வாவா அப்படின்னு சொல்றான். யுத்தமெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருதராஷ்டிரன் நினைக்கிறான். சரி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அனுத்யூதம் ஒண்ணு பண்ணலாம், அதாவது செகண்ட் கேம் ஆஃப் டைஸ், மறுபடியும் ஒரு தியூத கிரீடா பண்ணலாம். அந்த தியூதத்துல என்ன வேஜர் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பணம் எல்லாம் வைக்கிறதெல்லாம் கிடையாது, யாரு ஜெயிக்கிறாளோ அவா ஜெயிச்சுட்டா, யாரு தோக்கறாளோ அவ 12 வருஷம் வனவாசம் போக வேண்டியது, 1 வருஷம் அஜ்ஞாதவாசமா இருக்க வேண்டியது, யாருக்கும் தெரியாத மாதிரி வாழ வேண்டியது 1 வருஷம், 13வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு ஒத்துண்டான் திருதராஷ்டிரன். பாதி வழி போன பாண்டவாளை போய் கூட்டிட்டு திருப்பி மறுபடியும் யூத்தம் விளையாடணும் அப்படின்னு அழைக்கிறச்சே யுதிஷ்டர் இப்பயாவது நோ சொல்லலாமா, மாட்டாரே, அவர்தான் யுத்தத்துக்கும் கூட்டா ஒத்துக்க மாட்டாரே மறுக்கிறதுக்கு, அதனால மறுக்கலையாம். தெரிஞ்சுட்டே வந்தார், இந்த தினமும் தோக்க போறோம்னு தெரிஞ்சுட்டே அந்த வலையில விழுந்து தோத்து போய் நான் ஜெயிச்சுட்டேன் சகுனி சொல்லி வனவாசத்துக்கு போகலாம் அப்படின்னு பாண்டவாள்லாம் கிளம்புறா. அப்பதான் குந்தி தேவி வரா. குந்தி தேவி தானும் வனவாசம் வருவேன் அப்படின்னு சொல்ல, குந்தி தேவி அப்போ ரொம்ப முதியவள் ஆயிட்டா, அவளுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறது தெரியறது பாண்டவாளுக்கு. அதனால அம்மா நீ எங்களோட வர்றது சரியா இருக்காதுன்றா. அப்போதான் விதுரர் சொல்றார், எனக்கு ஒரு வீடு இருக்கு நஸ்தினாபுரத்துல, என்னுடைய ஆத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா குந்தி இந்த ராஜபவனத்துல இப்ப தங்கிவிட்டானா இந்த பாண்டவாள்லாம் கௌரவாளுக்கு ரிணி ஆயிடுவா, அதாவது அவளுக்கு கடன்பட்டவாளா ஆயிடுவா, அப்புறம் எப்படி அவ யுத்தம் பண்ண முடியும்? அதனால குந்தி தேவியும் அங்க இருக்க விரும்பல. திரௌபதிக்கு இப்பேற்பட்ட அவமானம் நடந்த வீட்டுல அவ எப்படி இருப்பா? அதனால விதுரர் வீட்டுக்கு அவ கிளம்பி போயிட்டா. பாண்டவாள்லாம் காட்டுக்கு போறா அப்படிங்கறதோட சபா பருவா முடியறது. இதுக்கு மேல வனப்பருவா அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது. இதுல பாண்டவாள்லாம் கிளம்புறா. எப்படி ராமர் அன்னைக்கு காட்டுக்கு கிளம்பினாரோ அந்த மாதிரி பாண்டவா கிளம்பும் பொழுதும் எல்லா மக்களும் பின்னாடியே போறாங்க. ஏன்னா பாண்டவா மேல அவ்வளவு ஆசை வாழ்க்கலாம். பாண்டவாலாம் அவ்வளவு நல்லவான அவளுக்கு தெரியும். எல்லாரும் பின்னாடியே தொடர்ந்துட்டு வந்தா. அப்புறம் யுதிஷ்டர் நல்ல புத்தி சொல்லி, இல்ல ஹஸ்தினாபுர நகரத்துல நீங்கெல்லாம் இப்ப இருக்கணும், அது ரொம்ப முக்கியம், என்னால எல்லாரையும் இப்ப பரிபாலிக்கவும் முடியாது, அதனால இருங்கோ பத்திரமா, நான் போயிட்டு பத்திரமா வந்து விடுறேன் அப்படின்னா நல்வார்த்தைய சொல்லி வைக்கிறார். ஆனா ரிஷிகள் மட்டும் யுதிஷ்டரனோட வரா. அவள்லாம் நாங்க கூட வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வரா. அப்போ யுதிஷ்டருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத்தனை பேர், இத்தனை பிராமணா, இத்தனை மகரிஷிகள் நம்மளோட வரா, இவாளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க முடியாம இருக்கே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது தௌமியர் அப்படிங்கிற அவளுடைய குல புரோஹிதர் ஒரு சூரியன் மேல ஸ்தோத்திரம் பாட சொல்றார் யுதிஷ்டரன். அந்த ஸ்தோத்திரம் பாடின உடனே சூரிய பகவான் பிரத்யட்சமாகி அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒண்ணுத்த கொடுக்கிறார்.
நீங்க வனவாசத்துல இருக்கிற காலம் முழுக்க இந்த அக்ஷய பாத்திரம்ங்கிறது உங்களுக்கு வேண்டிய அளவு ஆகாரத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் அக்ஷய பாத்திரத்துல கொஞ்சோண்டு தளிய பண்ணி அதுல வச்சா அதுல வந்துட்டே இருக்கும், அது பெருகின்றே இருக்கும். எது வரைக்கும்னு கேட்டா திரௌபதி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது பெருகும் அப்படிங்கிறது தெரியுது. நீங்க ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வரலாம் நம்மளுக்கு. எத்தனை தடவை சாப்பிடுவா ஒருத்தர்? ஒரு நாள் அட்லீஸ்ட் 2 times சாப்பிட மாட்டா. அப்ப திரௌபதி மார்னிங் சாப்பிட்டு முடிச்சிட்டா அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா அந்த வனவாச ரூல்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு தடவை தான் ஃபுல் மீல் சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால ப்ராப்பர் மீல்ங்கிறது ஒரு தடவை தான் அவ சாப்பிட்டு இருந்தா, அந்த மத்தியான ஆகாரத்தோட முடிச்சுட்டு இருந்தா. ராத்திரியில மேபி அவ ஏதாவது பழங்கள் சாப்பிட்டாலோ என்னமோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அவள்லாம் யோகிகள் மாதிரி இருந்தா அதுக்குள்ள அவளுக்கு தேவைப்படலையோ என்னமோ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த அக்ஷய பாத்திரத்தினுடைய கதை. அதுக்கப்புறம் காமியக வனம் அப்படிங்கிறதுக்கு பாண்டவாள்லாம் போறா. இப்படி போய் அவ காட்டுல இருந்துட்டு இருக்கிற கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே விதுரர் திருதராஷ்டிரனுக்கு ஒரு புத்திமதி சொன்னார். அண்ணா, பாண்டவாள்லாம் பாவம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை நம்ம திருப்பி கூப்பிட்டு விடலாம். வனவாசம் போறதுக்கு போயிட்டா. சில இடத்துல சொல்றா 13 நாள் கழிச்சு சொன்னார் இத விதுரர் அப்படின்னு, சில இடங்கள்ல சொல்றா 13 நாள்ங்கிறது 13 வருஷத்துக்கு சமம், அதனால திருப்பி கூப்பிட்டு விடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா வியாச பாரதத்துல சில நாள் கழிச்சு சொன்னா அப்படின்னு தான் இருக்கு. சில நாள் கழிச்சு இந்த அட்வைஸ் கொடுத்த உடனே திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் எதுக்காக அவளை காட்டு காமிச்சேன்னு உனக்கு தெரியாதா? யுத்தங்கிறது இப்ப நடக்க போறதுங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு. ஒரு 13 வருஷம் யுத்தத்தை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் காட்டு காமிச்சிருக்கேன். ஆனா நீ இப்பயே யுத்தத்தை வரவைக்கணும்னு நினைக்கிற போல் இருக்கே. உன்ன மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு எப்படி நிம்மதியா இருக்கிறது? நீங்க இருக்கிறதே சரியில்லை, நீ கிளம்பு அப்படின்னு திருதராஷ்டிரன் கோபமா சொல்லிட்டான். விதுரன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டான். இப்படி என்ன நல்லது சொன்னாலும் இவருக்கு மண்டையில ஏறலையே அப்படின்னு சொல்லி என்ன போன் வேற சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு, சரி நம்ம பாண்டவா கிட்டக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேர ரதத்தை எடுத்துட்டு வனத்துக்கு போய் சேர்ந்தார். பாண்டவா இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்து பாண்டவாளு ஆசீர்வாதம் பண்ணி அவளோட இருந்துட்டு இருக்கார். அப்போதான் திருதராஷ்டிரன் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பார்த்தானா, ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு துணையா இருந்த விதுரனை போய் அமுச்சு வச்சுட்டோமே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் திருதராஷ்டிரனுக்கு விதுரன் மேல கொஞ்சோண்டு பாசம் உண்டு. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு சஞ்சயனை அனுப்பிச்சு விதுரனை கூட்டிட்டு வா, அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா, அவன் வரலன்னா மகாராஜா நான் ஆணையிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப சஞ்சயனும் சேர்றார். சஞ்சயன் வந்த உடனே விதுரர்கிட்ட சொன்ன உடனே விதுரர் சிரிச்சுண்டே, சரி எங்க அண்ணா கூப்பிடுறாருன்னா நான் போய் தானே ஆகணும், எனக்கு அங்க கடமை காத்துட்டு இருக்கு, பாண்டவாளே நீங்கெல்லாம் பாத்துக்கோங்கோ, பத்திரமா இருங்கோ காட்டுல அப்படின்னு நல்வார்த்தைகளை சொல்லிட்டு திருப்பி போயிடுறார். அதுக்கப்புறம் துரியோதனனுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் வருது. இந்த பாண்டவாளை இப்பயே ஒழிச்சு கட்டுட்டா என்ன, அவள்லாம் வனத்துல இருக்கிறச்சு அவளை அடிக்கிறது இன்னும் சுலபம், அவள்லாம் யுத்தத்துக்கு தயாரா இருக்க மாட்டா, அதனால நம்ம ரகசியமா போய் ஒழிச்சு கட்டுட்டா என்ன அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் வேதவியாசர் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் விட்டுடு துரியோதனா, நீ பண்ண அநியாயங்கள் கணக்கு வழக்கு இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியானா உனக்கு இப்பயே ரொம்ப அநியாயமா கெட்டது நடக்கும், பண்ணாத அப்படின்னு வியாசர் சொன்ன உடனே கொஞ்சம் பயந்துண்டு அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் மைத்ரேயர் அப்படிங்கிற முனிவர் வந்தாருங்க. அவர் துரியோதனனுக்கு நல்வார்த்தைகள் சொன்னார். திருதராஷ்டிரனுக்கு முதல்ல சொன்னார். திருதராஷ்டிரன் கேட்டுட்டான் வருமன். அப்புறம் துரியோதனனை பார்த்து திரும்பி நல்வார்த்தைகளை சொல்லச்சே துரியோதனன் ஒரு காரியம் பண்ணான். அவன் தன்னோட தொடைய தட்டி காமிச்சான். தொடைய தட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பேட் மேனர்ஸ். பெரியவா எதிர அப்படிலாம் பண்ணக்கூடாது. கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, தொடைய தட்டக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. துரியோதனன் மைத்ரேயரை பார்த்து தொடைய தட்டி காமிச்சான். அப்ப மைத்ரேயர் ஒரு சாபம் கொடுத்தார் துரியோதனனுக்கு, எந்த தொடைய தட்டி நீ காமிக்கிறையோ அந்த தொடைய பீமசேனன் கதையால பிளப்பான் அப்படின்னு ஸ்பெசிபிக்காவே சாபம் கொடுத்துட்டார். கதையால பிளப்பான் அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டார். இந்த சாபத்தை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் நடுங்கி போயிட்டான். ஐயோ மகரிஷி மகரிஷி மன்னிக்கணும், என் புள்ள பாவம் தெரியாம சொல்லிட்டான் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்ன உடனே மைத்ரேயர் சொன்னார், என் சாபம் எப்ப பலிக்காதுன்னா பாண்டவாளோட துரியோதனன் சந்தி பண்ணிண்டானா பலிக்காது அப்படின்னு சொன்னார். இவன் நான் சந்தி பண்ணிப்பான், அதெல்லாம் பண்ண மாட்டானே. அதனால அப்படி ஆச்சு மைத்ரேயரோட சாபம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விட்டு போச்சு. இவெல்லாம் காட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பீமசேனன் ஒரு சபதம் பண்ணான். பீமசேனன் 2 சபதம் பண்ணான் அந்த சபையிலேயே. எப்பனா திரௌபதியினுடைய வஸ்திராபரணம் ஆற சமயத்துல, அதாவது அவன் முயற்சி பண்ணி முடிச்ச உடனே துஷாசனன் கீழே விழுந்த உடனே பீமசேனன் ஒரு சபதம் பண்றான். இந்த மாதிரி
பண்ணின இந்த துஷாசனனுடைய கைய நான் உடைப்பேன், அவனுடைய மார்பை பிளப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ண. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சபையிலேயே துரியோதனன் திரௌபதிய பார்த்து தன்னோட தொடையில இருக்கிற வஸ்திரத்தை இப்படி தள்ளி காமிச்சான். அவ்வளவு இன்டீசென்டா பண்ணான். அப்பயே தொடைய பிடிப்பேன் பீமசேனன்னு ஒரு சபதம் பண்ணினான் அந்த சமயத்துல. ஆனா அவன் கதையால தொடைய பிடிப்பேன்னு சொல்லல, தொடைய பிடிப்பேன்னு ஒரு சபதம் பண்ணி இந்த 2 சபதத்தையும் அங்கேயே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வனத்துக்கு இவ கிளம்புற சமயத்துல பீமசேனன் இன்னொரு விஷயத்த சொல்றான். இந்த துரியோதனனையும் துஷாசனையும் நான் கொல்லுவேன், அதே மாதிரி கர்ணனை அர்ஜுனன் கொல்லுவான், சகதேவனை சகுனிய சகதேவன் கொல்லுவான் அப்படிங்கிற சபதத்தை பீமசேனன் பண்ண உடனே அதை ஆமோதிக்கிற அர்ஜுனனும் சகதேவன். அர்ஜுனன் உடனே சொன்னா, ஆமா நான் கர்ணனை கண்டிப்பா வதம் பண்ணுவேன், அவன் கூடையே இருந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துருக்கான், திரௌபதியை கூப்பிடு, திரௌபதியை வஸ்திராபரணம் பண்ணு அப்படின்லாம் இந்த சகுனியும் கர்ணனும் தான் நான் சொன்னேன், அதனால கர்ணனை நான் கண்டிப்பா வதம் பண்ணுவேன் அப்படின்னு அர்ஜுனன் ஆமோதிச்சு அந்த சபதத்தை எடுத்துனா. அதே மாதிரி சகதேவனும் எடுத்துனா. நகுலனும் சொன்னான், நான் கௌரவா எல்லாரையும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு அந்த சமயத்துல சொன்னான். சோ இது ஒண்ணு நடந்தது. அதுக்கு மேல இந்த மைத்ரேயரோட சாபம் வேற துரியோதனனுக்கு வந்தது. கதையால பீமன் தொடைய பிளப்பான் அப்படிங்கிற சாபம் ஆச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணன் வரார் பாண்டவாளை பாக்குறதுக்கு. அப்போ திரௌபதி கதறினா கண்ணனை பார்த்து, கிருஷ்ணா நான் யாகத்திலேந்து வந்தவ, துருபதனுடைய குமாரி, திருஷ்டத்யும்னனுடைய தங்கை, பஞ்ச பாண்டவர்களுடைய பத்னி, ஹஸ்தினாபுரத்தினுடைய மாட்டுப்பெண், அத்தனை பேர் அந்த கௌரவ சபையில இருந்துட்டு இருந்தா. ஆனா நான் அவ்வளோ தீனையா அழும் பொழுது ஒன்ன தவிர ஒத்தரும் வரல என்னை காப்பாத்துறதுக்கு. அன்னைக்கு நீ என்னை காப்பாத்தினியே அப்படின்னு பெருமாள் கிட்டக்க இருக்கிற அந்த கிருத்தஜதையோடையும் அன்னைக்கு அவளுக்கு நடந்த அவமானத்தினுடைய வலியினோடையும் கதறி அழறா கண்ணன் கிட்டக்க. கண்ணன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், திரௌபதி நீ கவலைப்படாத, அன்னைக்கு உன் கண்ணீருக்கு காரணமா இருந்த எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவா, அவளுடைய மனைவிகள் எல்லாம் அவளை நினைச்சு அழுவா. இது இப்படி கண்ணன் சொல்றச்சே அவருடைய திருவுள்ள என்ன அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணும் பொழுது பாண்டவா மேலையும் கண்ணனுக்கு ரொம்ப கோபம் தான். ஏன்னா அவளும் வெறும் தானே இருந்தான், வாய்மொழியும் தானே இருந்தான், அதனால பாண்டவா மேலையும் கோபம். ஆனா பாண்டவா தப்பிச்சதுக்கு காரணம் அவள்லாம் திரௌபதி கழுத்துல தாலி கட்டிட்டா, அதனால அவளுடைய மாங்கல்யம் ஸ்திரமா இருக்கணுங்கிறதுனால பாண்டவாளை மன்னிச்சு விட்டுட்டான் கண்ணன். மன்னிச்சு விட்டதோட இல்லாம அவளுக்கு ஆசிரியமாவும் இருந்தான். ஆனா திரௌபதி பண்ணின அந்த ஒரு சரணாகதிக்கு கண்ணன் அவளுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுத்தான் அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு மேல வனப்பர்வால இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம்.